வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச அதே சமயத்துல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்காக வெண்டைக்காயை இது போல துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், மோர் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இருக்கவங்க போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், துருவின தேங்காய், 1 ஸ்பூன் துவரம்பருப்பை எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். அதை வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வர மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 கப்பு தயிர், பெருங்காய பவுடர். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதுலயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருகிடாம அடுப்பை சிம்ல வச்சு வதக்கிக்கலாம். வதங்கிக்கிட்டு இருக்க கேப்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்க துவரம்பருப்பு, நாலஞ்சு சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் வர மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த மோர் குழம்புக்கு தேவையான காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே துருவின தேங்காய், துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா இந்த அளவுக்கு வெந்து வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கங்க. இது அப்படியே வேற ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்து வச்சுட்டு அந்த கடாயில சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில செஞ்சோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தெல்லாம் நல்லா வெடிச்சு வரட்டும். அந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க 2 வரமிளகாய், மோர் மிளகாய் இருந்தா மோர் மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். கடுகுலாம் இது போல நல்லா வெடிச்சு வந்ததும் கூடவே பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். பேஸ்ட் நம்ம பச்சையா தான் அரைச்சிருக்கோம். அதனால அதுல உள்ள வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட பச்சை ஸ்மெல்லாம் போற அளவுக்கு நல்லா இதுலயே வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது லைட்டா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை மத்து வச்சு கடைஞ்சிக்கிறதுனாலும் கடந்துக்கலாம். இல்லை மிக்ஸி ஜார் எடுத்துட்டு லைட்டா பல்ஸ் மோட்ல ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் அரைச்சிக்கிறோம்னா தயிர் திப்பி திப்பியா இல்லாம இருக்கும். அதுக்காக தான் அரைச்சி எடுத்துக்க போறோம். வாங்க அரைச்சிக்கலாம். லைட்டா கொதி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது வந்து தயிரை வந்து சேர்த்தோம்னா திரி ஆயிடும். அதுக்காக இதோட வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோம்னா சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு இந்த தயிரை சேர்த்துட்டு உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தயிரை வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு நுரை வர அளவுக்கு மட்டும் ஹீட் வச்சுக்குவோம். நம்ம அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா நுரைச்சி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா லைட்டாக நுரை தள்ளி இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பபிள் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலை தூவினோம்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி. நல்லா சுட சுட சாதத்தோட வெண்டைக்காய் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் வேணும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க போல இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மார்விஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.